என்ன சாப்பிட்டாலுமே அந்த நெஞ்சு எரிச்சல்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இட்லி தோசை சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை இருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அசைவம் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்மா என்ன சார்? நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டுமே கேரி ஃபார்வர்ட் ஆகும். இது வெறும் நீங்கள் செஞ்ச பாவங்களை மட்டும் கொண்டு வரதில்லை. இப்போது லாஸ்ட் வீக் லண்டனில் ஒரு ரிசர்ச் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா ஹெல்த்தியாக டயட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாருன்னா அந்த ஹெல்த்தை அவரோட ஸ்பெர்ம் அவங்களோட பையனுக்கு கொண்டு போகுது, அவங்க குழந்தைகளுக்கு அதை கொண்டு போகுதுன்றாங்க. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னாடியிலேருந்து சொல்கிறாங்க. நம்மளோட அப்பா அம்மா செய்யக்கூடிய பாவ கணக்குகள் அனைத்துமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு வரும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே உங்களுடைய பாவ கணக்குகளை மட்டும் சேர்த்து வருவது கிடையாது, நம்மளுடைய பரம்பரையாக இருப்பது. ஸோ 3 வகையான தவறுகள் செய்யும்போது, தெரிந்து செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, நமக்கு இந்த நோய் ஏற்படலாம். முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒருத்தர் நல்லவர் தான், ஆனாலும் அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு பொறாமை குணத்தினாலோ அல்லது ஏதோ காரணத்தினாலோ அவர் மேல் புறம் பேசுவது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நோயை கொண்டு வரும். நீங்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் சாப்பாடு சாப்பிட முடியும், ஆனால் லேசாக வலி இருக்கும், கொஞ்சம் மாத்திரையோடு அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு வருவீங்க. நீங்கள் புண்ணியமே பண்ணல அப்படின்னா உங்கள் உணவு குழலே சுருங்கி போய் உங்களுக்கு பசி வயத்துக்குள்ளே கபன்னு எடுக்கும், ஆனால் ஒரு பருக்கை சோறு சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி வரதை பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்முடைய கீழே வேலை செய்கிறவங்கள சாப்பாடு போடாமல் வேலை வாங்குறது அப்படிங்கிறது இந்த நோயை நமக்கு கொண்டு வரும்.